மார்ச் 1ஆம் தேதி நைட்டு, மார்ச் 2ஆம் தேதி அதிகாலை இந்த சமயத்துல ரஷ்யா உக்ரைனோட பல பகுதிகளிலும் திரும்பவும் அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த தாக்குதல்லாம் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நடந்திருக்கு அப்படின்னு உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதல்ல கர்கிவ், இந்த கர்கிவ் பகுதியிலையும் மக்கள் வாழும் பகுதியில ட்ரோன் தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து இல்ல, அது மிலிட்டரி டார்கெட் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதே போல ஒடசால மிகப்பெரிய தாக்குதல், அதாவது இந்த உயரமான கட்டடங்கள் இருக்கும் இல்லையா, அது மேல ட்ரோன்கள் போய் தாக்கி இருந்திருக்குது. இதனால குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள் இது போல பலரும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற கணக்கு உக்ரைன் தரப்பு வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பட் ரஷ்யா வந்து இதை செஞ்சதுக்கு காரணம், அதுவும் இந்த சமயத்துல இந்த ஒடசாவை அடிச்சதுக்கு காரணம் மால்டோவை மிரட்டுறதுக்கான ஒரு அட்டாக் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. அதாவது டிரான்சிஸ்டர் மேல கை வச்சுன்னா இதே போல பல மடங்கு அதிகமா பதிலடி விழுகும் அப்படிங்கிறதுக்கான மிரட்டலா இந்த தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டது மிலிட்டரி அனலிஸ்ட்னால. அது மட்டும் இல்லாம உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடசா பகுதியில பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, மேபி குடியிருக்கும் பகுதிக்கு பக்கத்துல அந்த பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கலாம். அதை டார்கெட் பண்றதுக்காக ட்ரோன்களை ஏவி இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ உக்ரைன் தரப்புல இருந்து இது போல சொல்றாங்க, ரஷ்ய தரப்புல இருந்து அது போல சொல்றாங்க. நீங்க தான் கூட்டி கழிச்சு எது சரி எது தப்புன்றதை எடுத்துக்கணும். ரஷ்யாவோட உரல் ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகடேரியன்பர்க்னு ஒரு இடத்துல பவர் சப்ஸ்டேஷன் இருந்திருக்கு. இந்த பவர் சப்ஸ்டேஷன்ல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் உக்ரைன் தான். காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து மிலிட்டரிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே போல சில நேரங்களில் சொல்லிக்கிறாங்க உக்ரைனை. அதுக்கு பதிலா ரஷ்யாவும் சில வேலைகளை உக்ரைன்ல செஞ்சுக்கிறாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்ப திரும்பி அதே போல ஒரு டைலாக் உக்ரைன் கிட்ட இருந்து வந்துக்குது. இதனால பதில் நடவடிக்கை ரஷ்ய தரப்பு வந்து என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்ப ராணுவத்துக்கு பயன்படுத்துறது எல்லாத்தையும் அடிக்கலாமா, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லையா அப்படின்ற கேள்வி வருது. பட் இட்ஸ் ஓகே. இது போல ரஷ்யாக்குள்ள வந்து இது போல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இது கூட இன்னும் சேர்த்து சொல்லிக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து என்னன்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. ஒரு ட்ரோன் வந்துச்சு, அந்த ட்ரோன் வரும்போது அதை தாக்குறதுக்காக மிசைல் ஏவிச்சு, அந்த மிசைல் போய் பக்கத்துக்கு இருக்கிற பில்டிங் விழுந்துச்சு. இதெல்லாம் வந்து உக்ரைனில் நடக்கிறத கண் கூட பார்த்துருப்போம், சில வீடியோ பதிவுகள்லாம் வந்திருக்கும். ஆனா இது வந்து ரஷ்யாவில் நடக்குதுங்கிறாங்க. எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. சரி ஓகே, உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க, கேட்டுக்க வேண்டியதான். எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா தான் செய்யணும் அப்படிங்கிறது போல பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மறுக்கா உண்மையாயிட்டே இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆப்பிரிக்கால நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. அது இந்த மேற்குலக நாடுகள் அவங்கெல்லாம் அப்படியே பெரிய ஆளுங்களே இருந்த போது அவங்க சொல்றதுதான் சட்டம், வச்சதுதான் விதிங்கிற மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் போட்டா, எந்த நாட்டுக்கு சாங்ஷன் போட்டாங்களோ அந்த நாடு அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் இந்த நிஜர், புர்கினா ஃபேசோ, மாலி, இவங்க 3 பேரும் தெளிவா இருக்கிறாங்க. அதுவும் பக்கத்துல சாது வேற கை குலுக்கிட்டு வந்ததுல இருந்து ஒரே குஷியா இருக்குது. அதுக்கு பக்கத்துல சூடான் வேற, அது சொல்லவே வேண்டாம், அது வேற ரேஞ்சில லிங்க் ஆகிருக்கு போல இருக்குது. அந்த அதாங்க RSF, சூடானோட பேராமிலிட்டரி ஃபோர்ஸ். ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய கூட்டணியா இருக்கிறதுனால சஹேலுக்குன்னு ஒரு அமைச்சுக்குவாங்க, அதாவது ஒரு கூட்டமைப்பு அமைச்சுக்குவாங்க. அந்த கூட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்களாம் சேர்ந்து ஒன்னா இருக்கும்போது ரஷ்யாவுக்கு ஃபேவரா போயிடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்குலக நாடுகள் எய்டு கொடுக்கறது, இந்த மேற்குலக நாடுகளோட எந்த ஒரு விஷயமே உள்ள வராம போயிடும். இத்தனை வருஷமா எப்படி ரஷ்யான்ற ஒரு நாடு ஆப்பிரிக்காலேயே இல்லாத மாதிரி, ஆப்பிரிக்கால இருந்தாங்க அங்கேயும் இங்கேயும் இருந்தாங்க, ஆப்பிரிக்கால இருக்கிற நாடுல எம்பசியே இல்லாம வச்சிருந்தாங்க இல்லையா, அது போல ஒரு சூழல் இப்ப மேற்குலக நாடுகளுக்கு மாறிடும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருந்தது. அதெல்லாம் நம்ம பல பதிவுகளை பார்த்திருப்போம். இப்ப என்னன்னா, இந்த எக்கோவாஸ் அமைப்புல இருந்து இந்த 3 நாடுகள் வெளியே வராங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆனால் இப்ப திரும்பி கூப்பிட்டு உட்கார வச்சு கூட்டம்லாம் போட்டு சோப் போறதுக்காக பேசியிருப்பாங்க உங்களுக்கு. நீங்க பாருங்கப்பா, நாங்கதான் சாங்ஷன் எல்லாம் தூக்கிட்டோம்ல, வாங்கப்பா இருந்துக்குங்க, இங்கே எல்லாம் இருந்துக்கலாம், எல்லாம் ஒன்னா கூடி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறதோட எக்கோவாஸ் அமைப்புல கேட்டுக்கிறாங்க. அதுக்கு இந்த 3 நாடு முடியாது, முதல்ல எங்களை சீக்கிரமா அதான் சாங்ஷன் எல்லாம் போட்டீங்களா, பிடிக்கல எங்களைய முதல்ல வெளியே அனுப்பிடுங்க, நீங்க சேர்ந்து சந்தோஷமா இருந்துக்குங்க அப்படிங்கிறதோட கேட்டுக்கிறாங்க. அதுக்கு எக்கோவாஸ்கிறவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் இறங்கி கேட்டு பார்த்ததுக்கு அப்புறமா திரும்பி முறுக்கி இருக்கிறாங்க. என்னன்னா, இங்க பாருங்க, ஒரு அமைப்பு இருக்குது, அப்படி இல்லை எடுத்தவங்க ஒருத்தவங்கள வெளியே போயிட முடியாதுங்க, ஒரு வருஷம் இருக்கணும், புரியுதுங்களா, ஒரு வருஷம் நோட்டீஸ் பீரியட் இருக்குது. இப்போ எப்படிங்க இந்த டைவர்ஸ் கேஸ்க்கெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷம் வந்து சேர்ந்து வாழணும், பிடிச்சதுன்னா இருந்துக்கலாம், அப்படின்னா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதே போல எக்கோவாஸே சொல்லிக்கிறாங்க, ஒரு வருஷம் வாங்க, ஒன்னா சேர்ந்து இருந்து பார்ப்போம், முடியலையா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நோட்டீஸ் பீரியட் கொடுங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. பட் அதுக்கு கூட ஒத்துக்கல நிஜர், புர்கினா ஃபேசோ, மாலிலாம் ஒத்துக்கல அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதாவது இது எப்படி போட்டுக்கிறாங்கன்னா, நிஜரை சாங்ஷன் போட்டு தோக்கடிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா நிஜர் பதிலுக்கு முட்டை எடுத்து மூஞ்சியில் அடிச்சுக்குது இந்த எக்கோவாஸ் மூஞ்சில அப்படிங்கிறது போலாம் டைட்டில் வச்சுக்கிறாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் செய்திகள்ல, பட் இப்ப திருப்பி பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இது போல நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது.
இதே போல நம்ம ரஷ்யாவுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா ஞாபகம் இருக்குங்களா? இது போல சாங்ஷன் போட்டாச்சு, எந்த மூஞ்சி வச்சுட்டு கேட்கறது? இது போல வந்து கேட்டு ரஷ்யா முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்க, அதாவது எதிர்காலத்தை இப்ப நம்ம பாக்குற மாதிரி இருக்குது இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெர்மனி தரப்புல இருந்து அந்த ஆடியோ இருக்கு இல்லையா, லீக் ஆச்சு இல்லையா, இது போல ஜெர்மனோட மிலிட்டரி அஃபீஷியல்ஸ் பேசிக்கிறாங்கன்னு. அது வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சீஃப் தான் யாரோ பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இது வந்து நாங்கள் சின்சியரா இது பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, இதை லீக் பண்ணது அலைஸ் தான், அதாவது யூகேவும் பிரான்ஸும் தான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது போல கிளப்பி விட்டு அதுல ஆதாயம் தேடிக்கணும்னு நினைக்குது ஜெர்மனி, ஜெர்மனி தான் இதை லீக் பண்ணிக்குது அப்படிங்கிறது போல அவங்க மேலே தூக்கி போட்டுக்கிறாங்க. என்னப்பா அவங்க மேல ஒரு கெட்ட பேர் வர மாதிரி இருக்குது. ஏன்னா 100 டாரஸ் மிசைல கொடுக்குறாங்களாமா உக்ரைனுக்கு. அந்த டாரஸ் மிசைலை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத யூகேவோட ஆளுங்க போய் உக்ரைனுக்கு சொல்லி கொடுக்கணுமாமா. அதாவது இவங்களே போய் கொடுத்துட்டு இவங்களே செஞ்சு கொடுக்கணும்னா அது நேரா நம்ம கை இருக்கிற மாதிரி ஆயிரும், அது சரி வராது அப்படிங்கிறது போல அந்த இதுல வந்து பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பிரிட்ஜை வந்து அடிச்சு கொலாப்ஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிலிட்டரி கிரைம்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெயிச்சிட்டாங்கன்னா ஓகே, ரஷ்யாவும் பிரிட்ஜ் அடிச்சு உடச்சிக்கிறாங்க, நம்ம பார்த்துக்கிறோம். அதே போல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனும் பிரிட்ஜ் அடிச்சு உடச்சிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா எதிரி படை முன்னேறி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்வாங்க. ஆனா இது வந்து அப்படி கிடையாது. மேபி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும், எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்கலாம். ஆனா எந்த பிரிட்ஜ் அடிச்சு உடைச்சாலும் அது கிரைம், அது வந்து மிலிட்டரி டார்கெட்ல வரவே வராது பிரிட்ஜுங்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட கை ஓங்கி இருக்கு, ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரஷ்யா செஞ்சது எதுவும் பெருசா பேச மாட்டாங்க. கிரீமியா பிரிட்ஜில் நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசுவாங்க. ஸோ இந்த கிரீமியா பிரிட்ஜ் வந்து அடிச்சு உடைக்கிறது மிலிட்டரி கிரைம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஏன் வந்து இப்போ ஜெர்மனி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் வருது. ஏன் வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த மேற்குலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்க, டாரஸ் மிசைலை கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இது போல ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா ஜெர்மனோட டாரஸ் மிசைல் உக்ரைனுக்குள்ள போய் உக்ரைன் அதை ஏகபோகமா பயன்படுத்தி ஒருவேளை அந்த பிரிட்ஜ் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆல்ரெடி லூசர்ஸ் கேம்ப்னு யார் சொன்னா, ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள். நம்ம ஆல்ரெடி லூசர்ஸ் கேம்ப்ல இருக்கிறோம்ப்பா, அதனால கொஞ்சம் பார்த்து அமைதியா இருங்க. ரஷ்யா தான் முடிவெடுக்கணும், அவங்க சொல்லுவாங்க அமைதியா இருங்க, அதுக்குள்ள எச்சா எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது போல நாசுக்கா பேசியிருந்தாரு. நான் கொஞ்சம் விட்டு போட்டு சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ ஜெர்மனி வந்து அது போல கொடுத்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஜெர்மனி மண்டையில வந்து விடிஞ்சிரும் இல்லையா. அதாவது இதுக்கு மேல எந்த காலத்துக்கு ஜெர்மனி வந்து ரஷ்யா கூட உறவே வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது போல ஒரு மாறிடும் இல்லையா. அதனால இந்த டாரஸ் மிசைலை நம்ம கொடுக்கறதுக்கு யாரும் ப்ரெஷர் கொடுக்கூடாதுக்காக இது போல அதுவே ரிலீஸ் பண்ணிடுச்சு. இப்ப என்ன நடக்கும், யார் வந்து கேட்டாலும் ஐயோ இதுக்கு மேல போச்சுன்னா நான் தான் அடிச்சேன்னு சொல்லி நம்மளே வாக்குமூலம் கொடுத்துருக்கிறோம்ப்பா, கொஞ்சம் சேத்த கம்முன்னு போங்க அப்படிங்கிறது போல ஜெர்மனி சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க இல்லையா. அதுல தப்பிக்கணுன்றதுக்காக இவங்களே செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஜெர்மனோட மிலிட்டரி கொஞ்சம் அதிகமா செஞ்சுட்டதுனால ரஷ்யா கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக உக்ரைனோட மொத்த அஃபென்சிவ் பிளானையுமே ரஷ்யாவுக்கு லீக் பண்ணிட்டாங்க. அதனாலதான் உக்ரைன் எந்த பக்கத்துல வருவாங்க அப்படிங்கிறது தெரியும்னு பல லீக்ஸ் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதாவது இது போல செஞ்சுக்கிறாங்க இல்லையா, ஜெர்மனி வந்து உக்ரைனுக்கு உதவி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து வெளியே வரணும், நல்ல பேர் வாங்கிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வெளியே வரணுன்றதுக்காக இது போல சொல்லிக்கிறாங்கன்னு போலியான தகவல் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்குது. இதெல்லாம் கொஞ்ச நாள்ல இப்படித்தான் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு லைனா வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்களே எப்பேற்பட்ட ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் தரப்புல இருந்து போயே தீர்வேன், அனுப்பியே தீர்வேன் அப்படிங்கிற மேக்ரான் அவர்கள் தெளிவா இருக்கிறாரு. எதுக்குன்ற ரூமர் வந்திருந்தது, பட் இவர் திரும்பி அனுப்புறாருன்னா எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. பல விஷயங்கள் பார்த்துருக்கோம், பட் திரும்பியும் வந்து கூட்டம் போட்டு பேச போறாராம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்து கூட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.